காத்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் அந்த போகினி அப்பத்துக்கு ரெஸ்பான்ஸ் வாஸ் phenomenal. Exactly. Superb response. ஆமா, நீங்க நிறைய பேர் வந்து அது என்னென்ன பாத்திரம் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, அதை காட்டுங்க அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அது இன்னொரு நாள் நாங்கள் we will definitely do it. ஏன்னா அந்த பாத்திரம் எப்படி ஸ்டோர் பண்றது இல்ல என்னென்ன ரெசிபி அதை வச்சு பண்ணலாம் அப்படின்றதும் we will show you. Most of the patrams are there in your இதுல ஸ்டடி ரூம்ல இருக்கு எல்லாம். So probably we'll have a display of all the vessels soon. Yes. So ஒரு ஊருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது இருக்கு. இப்போ எப்படி போகினி அப்பம் வந்து சில பேர் வீட்ல பண்றாங்க, அதே மாதிரி இன்னைக்கு வந்து இட்ஸ் a கொங்கு நாடு ரெசிபி இல்லையா? என்ன ரெசிபி நீயே சொல்ல? This is from Coimbatore, which is a very 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 lovely place. People are so hospitable, so warm. எல்லாம் இருக்கதால இன்னைக்கு அவளோட ரெசிபி I don't know. I hope I do it well. It's a whole episode is dedicated to the people of Coimbatore. Actually Coimbatore nu kadayadu, idu vandu Kongu naadu, entire region and that cuisine. So enna recipe this is Arisi Paruppu Sadam. Adu the way they pronounce it, it's so beautiful. அது எப்படின்னா எனக்கு இன்னமும் தெரியல. அது seem something they said. I don't know really how they really pronounce it. அவ்வளோ அழகா சொல்றாவா. ஸோ அதுதான் இன்னைக்கு I'm just trying to make it. Very good. இந்த அரிசி பருப்பு சாதம் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம். ஒரு கப்பு பச்சரிசி or புழுங்கரிசி, அரை கப் வந்து துவரம்பருப்பு, அப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம், மிளகு எல்லாம் ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், தென் மிளகா வத்தல், சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளி, அதுதான் நல்ல வாசனையா இருக்கும். அப்புறம் ஒரு 3 மிளகா கீரி, பச்சை மிளகா, அப்புறம் நிறைய கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு. I don't crush it. சாதாரணமா crush பண்ணுவா, which I don't do. மஞ்சப்பொடி, this is plain மிளகா பொடி. Then உப்பு, தென் கொத்தமல்லி நிறைய, தென் நிறைய நெய்யும் வச்சிருக்கேன். அதுதான் இதை வந்து இது ரெண்டுத்தையும் நான் களைஞ்சு கிட்டத்தட்ட 45 minutes ஊற வச்சுட்டு இப்போதான் வடிய வச்சிருக்கேன். சரி, சோ இது வந்து வெறும் அந்த ஒரு கப் அரிசியும் அரை கப் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சு. ஓகே, நான் இப்போ வந்து குக்கர்ல தான் பண்ண போறேன். இட்ஸ் ஆக்சுவலி a wholesome meal அது. ஓகே, அது இதுல வந்து இது பாரு, இது வந்து they say கடலெண்ணெயும் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம், பட் I am taking a neutral one. Okay, so it's a neutral so that even when you add ghee it will be nice. அதுக்குனால தான். சரி, இந்த கடுகு, மிளகு, சீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன், எல்லாம் ஒரு டீஸ்பூன். நைஸ். ஓகே, இந்த துளி உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆகும், எல்லாம் ஒரு டீஸ்பூன். இது வெத்த மிளகா பத்தியா, இதை வந்து நான் காம்பு எடுக்கிறது இல்லை. ஓகே, அது என்ன காம்புலையும் காரம் இருக்கும். ஓகே, ஸோ அது போட்டு விடுறேன். 3 வெத்த இது பச்சை அப்புறம் வந்து யூ ஆட் தி சின்ன வெங்காயம். நைஸ். இது வந்து கொஞ்சம் இதுவாட்டம் சாஃப்ட் ஆகும், கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். வர ஒரு 2 கருவேப்பிலையும் நிறைய போடணும், பட் இதுலேயே கொஞ்சம் போடுறேன். சுகர் தெரியும், அதில் கொஞ்சம் வதக்கினா இன்னும் வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் உப்பு போடுறேன் பாரு அதில். இது நல்லா கொஞ்சம் வதங்கினாவிட்டு தென் யூ ஆட் தி தக்காளி. ஆமாம், சின்ன வெங்காயத்துக்கு நல்ல வாசனை. இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன், கொஞ்சம் அது சாஃப்டனா இருக்குங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிருக்கு இல்லையா? இப்போ வந்து யூ ஆட் தி பூண்டு அண்ட் தக்காளி ரெண்டுமே போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம். பூண்டு வேணா இன்னும் ஜாஸ்தி வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம், வேணா போட்டுக்கலாம். இதுவே நான் கொஞ்சம் யோசிச்சு தான் போட்டேன். ஓகே, பட் இட் ஹேஸ் டு பி. சிலது போடுறேன், எதுக்கு கொசு வச்சிருக்கேன் இல்லை, அது பூண்டு போட்டு பூண்டு வந்து சிலதுக்குன்னா போட்டால் நல்லா இருக்கும், போடாட்டா யூ வில் ஃபீல் தி ஆப்ஷன். அதுதான், அது மாதிரி தான் இது. இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். இட் ஹேஸ் டு கோ ரியலி கொஞ்சம் மஷியாக. அது வந்து யூ டூ இட். இந்த தக்காளி என்ன கொஞ்சம் மஷியாக இருக்கு இல்லையா? எல்லாமே இந்த ஹோல் திங் இஸ் கொஞ்சம் ஷேர்ந்து வந்த மாதிரி இருக்கு. ஓகே, நல்ல வாசனைமா. கொஞ்சம் பாரு, மஞ்சள் பொடி போடுறேன். ஓகே,
ஆட்லுக்கு மிளகாப்பொடி ஆல்சோ வெறும் மிளகாப்பொடி. சாம்பார் பொடி போட்டால் சாம்பார் பொடி வாசனை சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். கரெக்ட். ஷுட் நாட் டூ. இப்போ வந்து இதுக்கு 1.5 கப்புனாக்கா 3.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அதை ஊற்றிட பாருங்க. ஸோ தட் will boil. 1.5க்கு 3.5 போதுமா? போதும். 4.5 வேண்டாம். ஐயோ குழைய வேண்டாம். ஓ ஸோ இட் ஷுட் பி லைக் பொங்கல். if you want நீ இப்போ குழைய வேணும்னா நீ கூட வச்சுக்கலாம். பட் நான் அவ்வளோ வைக்கல, கொஞ்சம் இதுவாக இருக்கட்டுமே தான். சரி. பெருங்காயம் எப்போ போடுறேன்? பெருங்காயம் இதை போட்டுடலாம். ஓகே. பெருங்காயம் கூட ஜாஸ்தி ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகே. அவ்வளோ போடலாம். தாராளமாக போடலாம். போதும். அது சரியாக இருக்குமா? இது கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு you can add the rice and the ஓகே. ஸோ ரொம்ப குழைய வேணும்னு அவசியம் வேண்டாம். if you want குழைய வேணும்னா, பட் இது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காட் இட். ஓகே. ஆமாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் போட்டுடுறேன். கொஞ்சம் உனக்கு பிடிக்காது ஐ நோ, பட் ஸ்டில் இது பண்ணியே தான் ஆகணும். அதையும் போட்டுட்டு இதை சாதத்தை போட்டுட்டு வேற ஒன்று ஊற்றுவேன் பாரு. உனக்கு பிடிக்காது, நீ எக்ஸசைஸ்னு ஓடிடுவேன். நெய்யா போடலாமா? இது கொஞ்சம் கொதிக்கிட்டோமா? சரி போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். ஏன்னா உனக்கு அவசரமாச்சே. பட் இதெல்லாம் ஸ்லோ ஃபயரில் தான் பண்ணணும். ஆக்சுவலாக ஆனடியிலலாம் பண்ணுறான்னு வச்சுக்கோ, ஸ்லோ ஃபயர். ஆமாம். இது கூட அதனால தான் சின்ன இதே கூட பெரிய அடுப்பாக இருந்தால் கூட நான் குறைச்சி தான் வைக்க போகிறேன். ஓகே. இட்ஸ் a மீடியம் ஹை தான் ராதர். ஓகே. பண்ணி என்ன 3 விசில்? 3 விசில் தாராளமாக வரலாம். 3 விசில் வந்துட்டு allow it to cool by itself. நான் அவசரமாக எடுக்கக்கூடாது. அது pressure to release naturally. கரெக்ட். ஓகே. இப்போ வந்து இந்த நெய் இருக்கு பாரு, அந்த நெய் வந்து அப்படி ஊற்றணும். போதும். நீ போடுன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி வரணுமோ அப்படி வரணும். அது சரி. 3 விசில். என்ன இது ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடங்கி இருக்கு பிரஷர். அடங்கி இப்ப பாரு தானா இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் பெர்ஃபெக்ட் நோ. கரெக்ட்டா? சைக்கிள் கேப் நடுவுல எடுத்து பாத்தியா? இல்ல. சரி. இல்லம்மா. இதுக்கு என்னமா பிரியாணி மாதிரி தான் இருக்குது. அதான் சொல்ல அப்படிதான் இது குழையக்கூடாது. It is not like khichdi or something. இரு. சரி. இது முதல்ல இதை போடணும். உனக்கு பிடிக்காதது பட் ஸ்டில் we all love it. ஏன்னா கலர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டா ஒரு வழியா கலந்துடலாம். அப்படி சோ அந்த கிரெயின்ஸ் உடையாம இருக்கும் கூடிய மட்டும். ஐடியா மணி நீதான். இதுவே கூட இல்ல ராகேஷ். நோ அது இல்ல. இது வந்து நான் சாதாரணமா நான் மாத்திர பிரியாணி பண்ணேனாக்கா I never use this part. கரெக்ட். அதனால இதுல என்னன்னாக்கா துளியோண்டு கீ பண்ணிக்கிறேன், கீ தடவிக்கிறேன். அடா ஐடியா குடம் தான் நீ. இல்லடா இதெல்லாம் நம்ம பண்ணி நம்மளுக்கு பிராக்டிக்கல் பாரு. இப்படி பண்ண இப்படி இருக்கு பாரு. இது இப்போ அப்படி பண்ணான்னு வச்சுக்கோ சித்த குழஞ்சிரும். இது கரண்டி காம்பால பண்றது. ஹே ஃபர்ஸ்ட் கிளாஸ். கப்போட நான் ரெடி ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. கொத்தமல்லி இல்லாததான் தரேன் நானும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா பார்க்கவே, பொலன்னு இருக்கு. தட்ஸ் த ரைட் வே ஆஃப் டிஸ்கஸ். நெய் வேண்டாம் ப்ளீஸ். ஆஹா அது மேலே நெய் போடணும்னு வச்சுக்கோ, இன்னும் இட் will add to the taste. ஏய் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இது வந்து அந்த மிளகாய் பொடி நம்ம ஆட் பண்ணது கொஞ்சம் தான் அந்த கலரும் கொடுக்கறது, அந்த காரம் லைட்டா இருக்கு, வாசனை அந்த பெருங்காயம் அந்த சின்ன வெங்காயம். இன்ஃபேக்ட் நீ பூண்டு ஆட் பண்ணது அந்த பூண்டு வாசனை பெருசா ஒண்ணு. பட் if I don't add it there will be something lacking. கரெக்ட். அது கொஞ்சம் ஒரு ஏதோங்கிற மாதிரி ஏதோ குறையிற மாதிரி இருக்கும். வேற நான் அந்த மசாலா குழம்புலாம் கூட ஃபோலா போடுவேன். it will be nice. குருமாலாம் எக்ஸலென்ட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஊர்லயும் they have such lovely recipes. Kongu as a cuisine நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய வந்து ஒரு cuisine. Definitely. Right? It's a very rustic preparation. There variations are there. Correct. Because people they use an atom of garam masala mari patta. Whole spices. Unnu podra. Unnu not much. But main சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அதுதான் மெயினா பண்றா.
பட் அவளுக்கு டேஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு எது பிடிக்குமோ யூ கேன் சூஸ். பட் கொத்தமல்லியே நிறைய போடுறாங்க. தட் ஆல்சோ ஐ ஃபவுண்ட். So go ahead, try this Arisi Paruppu Sadam. We will see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye.